ஹாய் கைஸ், இன்னோட வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு பஜ்ஜி அண்ட் வாழைக்காய் பஜ்ஜி. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து உருளைக்கிழங்கு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான பவுடர் பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிக்ஸு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நம்ம வீட்டில் கூட ரெடி பண்ணி தரோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு நம்ம இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து வேக வச்சதெல்லாம் இல்லை, நார்மல் ரா உருளைக்கிழங்கு தான். அப்புறமேட்டு வாழைக்காவோட தோலை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த திக்கான தோலை வந்து பீல் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த சாப்பிடும் போது அந்த ஒரு ரொம்ப ஹார்டான வாழைக்காய் இல்லாமல் அது வந்து நல்லா வந்து க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம பீல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரைப்பர் யூஸ் பண்ணி கூட பீல் பண்ணிக்கலாம். நான் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி நைஃப்பில் பண்ணி தான் எனக்கு பழக்கம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம உருளைக்கிழங்கை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அந்த ஸ்லைசர் மிஷின் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட இதை நாம் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து எனக்கு நைஃப்பில் பண்ணி தான் பழக்கம். ஸோ அதனால் நான் நைஃப் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக உருளைக்கிழங்கை வந்து கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம வாழைக்காயையும் ரவுண்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இல்லையா நம்ம நீட்ட வாக்கில் வாழைக்காய் பஜ்ஜி போடணுன்னா நீட்ட வாக்கில் கூட நம்ம ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு தேவையான அளவு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே கொஞ்சம் பழுத்துருச்சுன்னா நம்ம வாழைக்காயில் பஜ்ஜி போட முடியாது. ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருக்கும் போது மட்டும் நம்ம பஜ்ஜி போட முடியும். ஸோ அதனால் நம்ம தேவையான அளவுக்கு இதையும் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் பார்த்திங்கன்னா இந்த பஜ்ஜி மிக்ஸ் பவுடர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மிக்ஸை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பதம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பதம் அளவுக்கு நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இப்போ நம்மளோட மிக்ஸ் ரெடி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சு அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த மாதிரி குட்டி கடாய் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெரிய கடாயை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சன்ஃப்ளவர் ஆயிலும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகுற அளவுக்கு விட்டுருங்க. எப்போவுமே எந்த விதமான பஜ்ஜி நம்ம சுட்டாலும் சரி ஆயில் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகணும். அப்போ தான் நம்ம அதை ஃப்ரை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து க்ரன்ச்சினஸ் வரும். ஸோ கிறிஸ்பியாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு நம்ம அந்த பஜ்ஜி மாவில் வந்து பட்டும் படாமல் டிப் பண்ணி எடுத்து ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். நாம் இப்போ ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தெரியும், பஜ்ஜி அந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பஃப்ன்ட்டு உப்பி வரும். ஸோ இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதே நம்ம கொஞ்சம் பெரிய கடாயில் வந்து இது போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு 4 பஜ்ஜி அட் அ டைம் வந்து சுட்டுருக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி சின்ன கடாயில் வச்சுட்டதுனால நான் 2 தான் போட முடியும். ஸோ இது நல்லா ப்ரௌனிஷ் கலர் வர அளவுக்கு நம்ம பஜ்ஜியை வந்து நல்லா வந்து ஃபைனாக வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி பேட்சாக போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து வாழைக்காய் பஜ்ஜி சேம் இதே மாதிரியே பட்டும் படாமல் டிப் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், இதுவும் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரியே உப்பி வருது. ஸோ இந்த மாதிரி டைம் வந்து நம்மளுக்கு நல்லா வந்து டேஸ்ட்டும் கிடைக்கும். பஜ்ஜியோட டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற பஜ்ஜி மாதிரியே நம்ம வீட்டிலையே தயார் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். 20 மினிட்ஸ் இந்த பக்கம் டீ வச்சுட்டு இந்த பக்கம் கட் பண்ணி மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளோட ஒர்க் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். ஸோ நம்ம ஈவினிங் டீயோட நம்ம பஜ்ஜியை வந்து வச்சு சாப்பிட்லாம்.
ஸோ இப்போ லீவ் டேஸ் இருக்கிறனால குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.